சக்கிரதார யோகம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, லக்னத்திலேருந்து 6 வீட்டுக்குள்ளே லக்னத்தை ஒன்றா வச்சுக்கிட்டு எண்ணணும். 1, 2, 3ன்னு எண்ணிட்டு வரணும். லக்னத்தை 1ன்னு எண்ணிட்டு வந்து 6 வீட்டுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல அமைஞ்சு போச்சுன்னா, 6 வீட்டில் அமையினா ராகு கேது மட்டும் தான் வெளியே இருக்கும், ஏதாவது ஒன்று தான் வெளியே இருக்கும். ஆக அது மாதிரி இருந்ததுன்னா 6 ராசிக்குள்ளேயே அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கலாம். ஆனால் 6 ராசிலையும் ஃபில்லாக இருக்கணும். 6 கிரகம் வரிசையாக ஒன்று ஒன்றாச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்குது இல்லாதது அது வேறு விஷயம். 1லேருந்து 6க்குள்ளே வரிசையாக எல்லா வரிசையாக கிரகங்கள் இருந்து தான் லக்னத்தில் 1ல் ஒரு கிரகம், லக்னம் 2ல் ஒரு கிரகம், 3ல் ஒரு கிரகம், 4ல் 2 கிரகம், 5ல் ஒரு கிரகம்னு ஏதோ ஒரு வரிசையாக 6 கிரகம் இருந்தால் அந்த 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 யோகத்துக்கு பேர் சக்கிரதார யோகம்னு பேர். இதனால் என்ன வரும்னா, அவர் வந்து ரொம்ப உத்தமராக இருப்பார். பொய் சொல்ல மாட்டார், சாத்விகமான குணம் இருக்கும், அப்புறம் பொண்ணு பொருளெல்லாம் சேரும், ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவாங்க, பாவ புண்ணியத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க, நிறைய திறமை இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், எல்லா வகையான திறமைகளும் கையாளக்கூடிய திறமை இருக்கும், எல்லா வகையான விஷயங்களும் கையாளக்கூடிய திறமை இருக்கும், ரொம்ப அற்புதமான ஜாதகமாக இருக்கும். ஸோ பல பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க மந்திரியாக கூட இருந்திருக்கிறாங்க. ஆக அது மந்திரியாக கூட ஆக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதம் உங்கள் ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லக்னத்துலேருந்து தொடர்ந்தாப்புல 6 இடத்துல கிரகம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பெரிய மனிதர், உத்தமமான மனிதர், அற்புதமான மனிதர், திறமையான மனிதர் அப்படின்னு நீங்கள் உங்களை கருதிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். நன்றி.